Hi everyone, welcome to V-LITE Design Studio. இன்னைக்கு நம்ம சில பீட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நல்லா க்ளே நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் செய்கிற எல்லாமே ஃபயர் பண்ணுறப்ப கிராக் ஆகிடும். அப்புறம் அடுத்து வந்து நம்ம செய்ய போகிற பீட்ஸ்க்கான க்ளே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஜும்கா மோல்டு எடுத்துக்கிட்டு ஆஸ் யூஸ்வல் ஆயில் லைன் பண்ணிவிட்டு 6 பீட்ஸ் செய்ய போகிறோம். அந்த 6 பீட்ஸ்க்கான தேவையான க்ளே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 6 பீடுக்கும் க்ளே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க டூல்ஸ் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்க லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸாக உங்களுக்கு ஆன்லைனில் ஈஸியாக வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸாக தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பீட்ஸ்க்கான க்ளே மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அதில் நான் கொஞ்சம் வாட்டர் டச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பீட் செய்கிறப்ப மிச்சம் இருக்க மெஷர்ட் க்ளே ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம க்ளேயை நல்லா எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் வாட்டர் டச் பண்ணி ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல மாய்ஸ்சர் இருக்கும் க்ளே பீட்டில். இப்போ ஹோல் பண்ணுறதுக்கு நான் ஆஸ் யூஸ்வல் ஒரு ரீஃபில் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் லைன் பண்ணிவிட்டு ஹோல் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பீடில் ஒரு மிட் லைன் இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம். அதனால தான் நான் அந்த பீடை ரீஃபில்லே வச்சுருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரீஃபில்லை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுக்குறப்போ அந்த பீட் ரோல் ஆகும். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போ இந்த மிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்திருக்கேன். இது ஒரு வுட்டன் டூல். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அடுத்து இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு நான் ஒரு நீடில் டூல் எடுத்திருக்கேன். இம்ப்ரெஷன் நல்லா டீப்பாக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் ஃபயர் பண்ணிட்டு பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். பெயிண்ட் பண்ணுறப்போ இம்ப்ரெஷன்ஸ் தனியாக தெரியும். நீங்கள் உங்கள் பெயிண்ட் பாப்பப் ஆகி நல்லா அழகாக இருக்கும். அந்த லெதர் ட்ரை கன்சிஸ்டன்சி உங்களுக்கு க்ளேயை டச் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ அடுத்த பீட் செய்யலாம். ஆஸ் யூஸ்வல் நான் ரீஃபில் வச்சு ஹோல் போட்டுட்டு அதே டூல் வச்சு மிட் லைன் வரைகிறேன். மிட் லைன் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இப்போ நான் நைஃபோட டிப் வச்சு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த 2 பீடுக்கும்
கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வேறு வேறு டிசைன் தான். அந்த ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஒரு பைக்கோன் பீட் மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இம்ப்ரெஷன் கொடுக்கறது உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் எப்படி வேணால் இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி. இப்போ நம்ம அடுத்த பீட் செய்யலாம். இது வந்து பம்கின் பீட் இல்லை ஆம்லா பீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீட். செஞ்சு முடிச்சோடனே பாருங்கள். ராஜஸ்தானி விண்டோ பெண்டன்ட் பெயிண்டிங் வீடியோ போட்டிருக்கேன். அதில் கூட நான் பார்த்தீங்கன்னா இந்த பீடு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். போய் பாருங்கள், அது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பீடு. அதை பெயிண்ட் பண்ண மெத்தடோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட். அதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அதை போய் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பாம் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். அந்த பீடை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜஸ்தானி விண்டோ பெண்டன்ட் செட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பெயிண்டிங் மெத்தடை பார்த்தீங்கன்னா பஞ்சமுக கணேஷா பெயிண்டிங் வீடியோவில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு வீடியோவுமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த பீட் செய்யலாம். இந்த பீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன். எல்லா டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுறவங்களும் இந்த பீட் செய்வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பீடு. அடுத்த இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு உடன் டூல் எடுத்திருக்கேன். ஒரு வி ஷேப் டூல். இப்போ இம்ப்ரெஷன் கொடுப்பேன், பாருங்கள் அதோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு. பீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பீடு. இப்போ நம்ம அடுத்த பீடு எப்படின்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்க பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஏன்னா ஒரு பேசிக் ஸ்டெப் ஆரம்பித்து அதில் என்னமெல்லாம் வேரியேஷன் டிசைனிங்கில் காட்டலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஸோ பாருங்கள், இதுக்கு முந்தின பீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வி ஷேப்பில் ஒரு டூல் எடுத்திருந்தேன். இது வந்து அதே டூல் செட்டில் இது வந்து யூ ஷேப் டூல், அதை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். சின்ன வேரியேஷன் தான். பாருங்கள், இந்த பீட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன். இந்த ரெண்டு பீடுக்கு பாருங்கள் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா. பாருங்கள், நம்மளோட 5 பீட் ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் அடுத்து உங்களை பார்க்குறேன். பாய்.